ஓம் சாந்தி. நாம் இரக்கமனமுடைய ஆத்மா. நாம் முன்னேறும் கலையின் அனுபவி ஆத்மா. நாம் உண்மையான தபஸ்வியாக இருக்கும் ஆத்மா. நாம் நல்ல முறையில் முயற்சி செய்து தெய்வீக குணங்களை கடைபிடிக்கின்றோம். அனைவருக்கும் சுகம் கொடுக்கின்றோம். நாம் தெய்வீக பார்வையினால் பார்க்கின்றோம். தந்தை நம்மை படிக்க வைத்துக் கொண்டிருக்கின்றார். ஆத்மாதான் உடல் மூலமாக படிக்கின்றது. அனைத்தும் ஆத்மாதான் உடலினால் செய்கின்றது. உடல் அழியக்கூடியது. அதில் ஆத்மா பிரவேசித்து நடிப்பை நடித்துக் கொண்டிருக்கின்றது. 84 பிறவிகளினுடையது ஆத்மாவில்தான் பதிந்திருக்கின்றது. தந்தை சர்வசக்திவான். அவரிடமிருந்து நமக்கு சக்தி கிடைக்கின்றது. நினைவினால் நமக்கு சக்தி நிறைய கிடைக்கின்றது. இதனால் நாம் தூய்மையாகின்றோம். தந்தை நமக்கு உலகத்தை ஆட்சி செய்யக்கூடிய சக்தி கொடுக்கின்றார். நம்முடைய புத்தி அழிவற்ற பதவியை அடைவதற்கானதாகும். நமக்கு நிறைய சக்தி கிடைக்கின்றது. இதன் மூலம் நாம் விஸ்வ ராஜ்யத்தை பெறுகின்றோம். உயர்ந்ததிலும் உயர்ந்த உலகத்தின் ராஜ்ய பதவி எல்லையற்ற தந்தையிடமிருந்து கிடைக்கின்றது. அதனால் நமக்கு எவ்வளவு குஷி இருக்கின்றது. பகவான் கணவருக்கெல்லாம் கணவராவார். நாம் உயர்ந்த பதவி அடைய வேண்டும் என்பதற்காக நம்மை எவ்வளவு அலங்காரம் செய்து கொண்டிருக்கின்றார். ஆகவே நமக்கு எவ்வளவு பெருமிதம் இருக்கின்றது. நாம் நமக்காக முயற்சி செய்து தெய்வீக குணங்களை நன்கு கடைபிடிக்கின்றோம். நாம் துக்கத்தை நீக்கி சுகம் அளிக்கக்கூடிய தந்தையினுடைய குழந்தைகள். பிராமணர்களாகிய நாம் தான் மற்றவர்களை திருத்துவதற்கு நிமித்தமாக இருக்கின்றோம். நாம் ஆத்ம உணர்வுடையவர்களாக ஆவதற்கு நிறைய முயற்சி செய்கின்றோம். ஞானம் மிகவும் எளிதாகும். நாம் அட்டவணை எழுதும் பொழுது நிறைய முன்னேற்றம் ஏற்படுகின்றது. ஆத்மாக்களாகிய நாம் ஒரு பிரியதர்ஷனின் பிரியதர்ஷினிகள். நாம் மிகவும் பழைய பிரியதர்ஷினிகள். தந்தை நமக்கு எவ்வளவு சுகம் அளிக்கின்றார்.
21 பிறவிகளுக்கு நாம் சுகத்திற்கு தகுதி அடைகின்றோம். தந்தை நமக்கு உலகத்திற்கே அதிபதியாவது மிகப்பெரிய குறிக்கோள் என்று அடிக்கடி புரிய வைக்கின்றார். நாம் மிகவும் எச்சரிக்கையோடு நடந்து கொள்கின்றோம். அனைவருக்கும் சத்கதியை அளிப்பதற்காக ஒரே ஒரு தந்தை வருகின்றார். பிரம்மா தேவி தேவதா தர்மத்திற்கு நிமித்தமாக இருக்கின்றார். தேவி தேவதா தர்மத்தை சிவ தந்தை ஸ்தாபனை செய்கின்றார். குரு ஒருவரே, அவர் மூலமாக நாம் ஆன்மீக குரு ஆகின்றோம். குரு பதித்த பாவனர் ஒருவர்தான். அவரே அனைவருக்கும் சத்கதியை அளிக்கும் வல்லல், விடுவிக்கக்கூடியவர். அவரே நம்மை சாந்திதாமம் சுகதாமத்திற்கு அழைத்துச் செல்கின்றார். இப்போது நம்முடைய புத்தியில் சக்கரம் சுழன்று கொண்டிருக்கின்றது. இப்போது நாம் புதிய உலகத்திற்கு போகின்றோம். பழைய உலகத்திலிருந்து நம்முடைய மனம் விலகி விடுகின்றது. எல்லையற்ற தந்தை நம்மை உலகத்திற்கு அதிபதியாக்குகின்றார். உலகத்திற்கே அதிபதியாகக்கூடிய நம்முடைய எண்ணங்கள் மிகவும் உயர்ந்ததாகவும், நடத்தை மிகவும் ராயலாகவும் இருக்கின்றது. நமக்கு உலகத்திற்கே அதிபதியாகிறோம் என்ற குஷி இருக்கின்றது. குஷியை போன்ற சத்தான உணவு வேறு எதுவும் கிடையாது. நாம் எப்படி இருக்கின்றோம், எதுவாக இருக்கின்றோம் என்பதனை அப்படியே தந்தைக்கு முன்பாக வெளிப்படுத்துகின்றோம். இதுவே அனைத்திலும் உயர்ந்த முன்னேறும் கலைக்கான சாதனம். நேர்மையுடன் நம்மை தந்தைக்கு முன்பாக வெளிப்படுத்துவதே முயற்சிக்கான வழியை தெளிவு செய்வதாகும். தந்தை எப்படி தன்னை பற்றி உள்ளது உள்ளபடி நமக்கு முன்பாக வெளிப்படையாக வைக்கின்றாரோ, அவ்வாறே நாமும் தந்தைக்கு முன்பாக வெளிப்படையாக இருக்கின்றோம். நாம் துக்கத்தை நீக்கி சுகம் அளிக்கும் தந்தையின் குழந்தைகள். சேவையில் நியமத்திற்கு புறம்பாக நடக்காமல் இருக்கின்றோம். நம்முடைய எண்ணங்களை மிகவும் உயர்ந்ததாகவும் ராயலாகவும் வைத்துக் கொள்கின்றோம். இரக்கமனம் உடையவராகி நாம் சேவையில் ஈடுபடுகின்றோம். சாப்பிடுதல், அருந்துதல் போன்றவைகளிலிருந்து பேராசையை விட்டு விடுகின்றோம். நேர்மையுடன் நம்மை தந்தைக்கு முன்பாக வெளிப்படுத்தி முன்னேறும் கலையின் அனுபவியாக இருக்கும் ஆத்மா நாம். சதா தியாகம் செய்தேன் என்ற எண்ணத்தையும் தியாகம் செய்து உண்மையான தபஸ்வியாக இருக்கும் ஆத்மா நாம். நம்மை தேடி கண்டெடுத்த இனிமேலும் இனிமையான தாயும் தந்தையுமாகிய
பாப் தாதாவிற்கு கோடான கோடி நமஸ்காரங்கள். ஓம் சாந்தி.